Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், சத்திய சகாபாக்கள் மீதும், அவருடைய உம்மத்துக்களாகிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஜனநாயக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் இந்த இஸ்லாமிய சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் எது இஸ்லாம் என்ற தலைப்புல நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். சமீப காலமாக இஸ்லாத்தை சேர்ந்த சிலர், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய சிலர், குறிப்பாக இளைஞர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பான சில காரியங்களிலே நாமும் ஒரு இஸ்லாமியர் என்று இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டவர்களாக அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உறுதிமொழியை யார் ஏற்று அதன்படி செவ்வனே நடக்கிறார்களோ அவர்கள் தான் முழுமையான ஒரு இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் என்பது. அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதை சொல்லால் மொழிந்தவர்களாக, ஆனால் அதை செயலால் புறக்கணிக்கக்கூடியவர்களாக தற்போதைய இஸ்லாமிய சமுதாயத்தினர் நடந்து கொள்கின்றனர். ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் இதை முழுவதுமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை புரிந்து கொள்ளாமலே தான் இஸ்லாத்திற்கு விரோதமான, இஸ்லாத்திற்கு புறம்பான, இஸ்லாத்திற்கு மாறுதலான சில காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது தேர்தல் காலங்களிலே சரி அல்லது அரசியல் கட்சிகளிலே இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பொதுவாக பிறந்த நாள் என்று தலைவர், அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு போஸ்டர்கள் அடிக்கிறார்கள். அதுல வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய பெயரை போட்டு தன்னுடைய தலைவரை பற்றி அவர்கள் மிக வெகுவாக புகழ்ந்து அந்த போஸ்டர்ல வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், உங்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை, அதனால் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில அரசியல்வாதிகள் கால்களிலே விழுந்து கும்பிடுகிறார்கள். இப்படி இஸ்லாத்திற்கு முரணான செயல்களில செயல்படுகிறார்கள். இதை கேட்டால் அரசியலில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்க விளக்கமும் சொல்லுகிறார்கள். ஆனால் இது இஸ்லாம் இந்த விஷயத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி செய்பவர்களும் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. என்னென்று சொன்னால், எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே தான் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை முழுமையாக பின்பற்றுகிறானோ அவன் தான் முழுமையான இஸ்லாமியனாக இருக்க முடியும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அதை தன் வாழ்நாள் முழுவதும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் முழுமையான இஸ்லாமியர்களாக இருக்க முடியும். வாழ்நாளிலே அதற்கு மாற்றமாக, இஸ்லாத்திற்கு மாற்றமாக இது போன்ற செயல்களிலே ஈடுபடுவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் எப்படி இஸ்லாமியர்களாக இருக்க முடியும்? மலத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவன் எப்பேற்பட்ட தலைவராக இருக்கட்டும், அல்லது மன்னனாக இருக்கட்டும், அல்லது இந்த நாட்டுடைய அல்லது மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அல்லது
பெயிண்ட் அடிச்சு, பச்சை நிறத்துல ஒரு பெயிண்ட் அடிச்சு, அது நட்டு அதுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்தது போல அதை வணங்குறாங்க. சில பேர் சூரியனை வணங்குறாங்க, சில பேர் சந்திரனை வணங்குறாங்க. ஆனால் இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல்களா என்றால் நிச்சயமாக இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத செயல். சூரியன் வணங்கினாலும், சந்திரனை வணங்கினாலும், சிலையை வணங்கினாலும், கற்களை வணங்கினாலும், மரத்தை வணங்கினாலும், கட்டைகளை வணங்கினாலும் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத செயல், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல். இஸ்லாம் இதை தகர்ப்பதற்காகத்தான், இந்த மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் இறைவனுக்கு நேர் விரோதிகளாக கருதப்படுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு எந்த நிலையில இருக்குதுன்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஒரே இறைவனை வணங்குவது மட்டும்தான். வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் மட்டும்தான். அது 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, அத ஆக்கிறவன் இல்ல, அழிக்கிறவன் இல்ல. அதே மாதிரி இறைவன் என்பவன் நம்மை படைத்தவன். நம்மை படைத்தவனை மட்டும்தான் வணங்குகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது தவிர படைப்புகளை நம்ம வணங்கக்கூடாது. சூரியன், சந்திரன், நெருப்பு, கட்டை, மரம், கல்லு இவையெல்லாம் படைப்புகள். இவையெல்லாம் வணங்குவதற்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழிப்பதற்காக வந்ததுதான் இஸ்லாம். அப்ப அப்படிப்பட்ட இஸ்லாத்தை பேணக்கூடியவர்கள், அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அரசியல்வாதிகளுக்கு தற்பெருமைக்காக அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி விடுகிறார்கள். முதல்ல அவருக்கு பிறந்த நாளே இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. பிறந்த நாளோ சரி, நினைவு நாளோ சரி, இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலும் சரி, நபிகள் நாயகம் மரணித்ததற்கு பின்பும் சரி, நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்துக்கு பின்பும் சரி, அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடியதாக எந்த வரலாறும் இல்லை. அப்போ பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு வரலாறு இல்லை, அனுமதி இல்லை. ஆனால் இன்றைய கலாச்சாரம் என்ன? நம்முடைய இளைஞர்கள் மத்தியில, நம்முடைய இந்த தற்காலிக சமுதாயத்தின் மத்தியில பெரும்பாலும் ஊடுருவி இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்ப பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை, இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஒரு உண்மையான இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவருடைய வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்கள் சொல்லாத ஒன்றை, அவர்கள் செய்யாத ஒன்றை, இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, பிறந்த நாள் இல்லாத ஒன்று, பிறந்த நாள் என்பது இல்லாத. அதே மாதிரி ஒரு சிலர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. பிறந்த நாளே இல்லைன்னு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அந்த வாழ்த்து என்பதின் பெயரால் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா கடைசியில இறைவனுக்கு இணை வைக்கிற செயல்களில இவர்களை ஈடுபட வைக்கிறது. இந்த உலகத்துல இந்த பெருமையும் கர்வமும் புகழும் இவர்களை எப்படி எந்த நிலைக்கு ஆளாக்குகிறது? கடைசியில இறைவனுக்கே இணை வைக்கிற நிலையில ஆளாக்குகிறது. இறைவன் திருமறையில சொல்லுகிறார், நான் நினைச்சா எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன், ஆனா எனக்கு இணை வைக்கிறத மன்னிக்கவே மாட்டேன் இறைவன் சொல்றான். அப்போ இறைவன் மன்னிக்காத ஒரு குற்றத்தை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் ஆளாகிறார்கள். அது மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவதற்கு இறைவன் அனுமதித்திருந்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவதற்கு அனுமதித்திருந்தால் அவனை முதல்ல அவன் மனைவியை, அவன் கணவனை வணங்க சொல்லி இருப்பேன். அப்ப இஸ்லாத்துல ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வணங்குவதற்கு அனுமதியே இல்லை. முதல்ல அந்த வணக்கத்துக்கு அனுமதி இல்லை. அப்படி வணங்க சொல்லி இறைவன் அனுமதித்திருந்தால் முதல்ல நான் மனைவியை சொல்லியிருப்பேன், உன்னுடைய கணவனை வணங்கிருக்கு. ஆனா அனுமதியை இறைவன் கொடுக்கல. அந்த மாதிரி அனுமதி இஸ்லாத்துல இல்ல. யாருடைய காலிலும் விழுந்து வணங்குகிற கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை. சிறம் பணிவதாக இருந்தால், தலை வணங்குவதாக இருந்தால், நாம் வணக்கம் செலுத்துவதாக இருந்தால் அது நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது இதுதான் இஸ்லாத்தின் உறுதியான நிலை. இதை வாழ்நாள் பூராவும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் முழுமையான இஸ்லாமியர்களாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு புது வண்டி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு புது வண்டி, ஒரு கார் வாங்குறாங்க, இல்ல ஒரு பைக் வாங்குறாங்க. இப்படி ஏதாவது புதுசா ஒரு வாகனம் வாங்கின உடனே அதை நேரா எடுத்துட்டு தர்காவுக்கு போறாங்க. இது என்ன கலாச்சாரம் இது? அப்ப தர்கால இருக்கிறது, தர்கால சமாதி அடக்கம் செய்யப்பட்டவருடைய
புதுசா வாகனம் நேர எடுத்துட்டு போய் அந்த ஏதோ ஒரு தர்கா, அவங்க எந்த தர்கா விருப்ப போறாங்க அந்த தர்காவுக்கும் அந்த தர்காவில் போயிட்டு அதை பாத்தியா பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை செயல்பட வைக்கணுங்கிறது அது ஒரு கொள்கையா இருக்கு. ஆனால் இது இஸ்லாத்துக்கு முழுமையான, இஸ்லாத்தை வேரோடு சாய்க்கக்கூடிய கொள்கை. இந்த கொள்கையில தயவு செய்து இஸ்லாமியர்கள் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி திருமணமான தம்பதிகள், புதுசா திருமணம் ஆகிற தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி வெளியே போகணும்னு சொன்னா முதல்ல தர்காவுக்கு போறவங்க அவங்க ஒரு பழக்கமா இருக்கு. அப்ப இது இஸ்லாத்துக்கு அனுமதிக்கப்பட்ட செயலானா நிச்சயமாக இது இஸ்லாத்துக்கு அனுமதிக்கப்படாத செயல். ஒரு சமாதிக்கு போய் அங்க அருள் கேட்கிறதோ, அங்க வாழ்த்து சொல்றதோ, அங்க போய் நின்றுட்டு வேண்டுறதோ இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத செயல், இறைவன் அனுமதிக்காத செயல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காத இந்த செயல். அப்ப இந்த செயலை இன்னைக்கு தற்காலிக இந்த காலத்துல இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில மிக வேகமாக, இஸ்லாமிய மக்கள் மத்தியில மிக வேகமாக பரவி இருக்கிறது. தயவு செய்து இஸ்லாமியர்கள் இதை உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா உடனே போய் தாயத்தை கட்டிக்கிறாங்க. சில பேருக்கு வியாபாரம், தன்னுடைய வியாபாரத்துல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டா உடனே போய் தாயத்தை கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நினைச்ச காரியம் நடக்கல, பெயர் ஆயுது, ஒரு காரியம் நடக்கல, தான் நினைச்சோம் அந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே போய் தாயத்தை கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ பெண் பாக்குறாங்க, ஒரு 4-5 இடத்துல செட் ஆகலைன்னா உடனே போய் ஒரு யாராவது ஒரு அர்த்தத்தை பாக்குறாங்க, இல்ல யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஒரு தாயத்தை கட்டிக்கிறாங்க. ஒரு மௌலவி பார்த்தோ, ஒரு அர்த்தத்தை பார்த்தோ, யாராவது ஒரு மதகுருவை பார்த்தோ ஒரு தாயத்தை கட்டிக்கிறாங்க. அப்ப இது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்காரா? இல்ல. அதே மாதிரி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடந்துச்சு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தா கூட அது ஒரு பெரிய பலவீனமா எடுத்துக்கிட்டு உடனே போய் ஒரு தாயத்தை கட்டிக்கிறாங்க. அப்ப இந்த தாயத்துக்கள், இவர்கள் கட்டுகிற இந்த தாயத்துக்களால் இவர்களுடைய உடல்நிலை குணமாகி விடுமா, அல்லது இவர்கள் சரிந்தவருடைய பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்கப்பட்டு விடுமா, அல்லது இவர்கள் இவர்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடந்துருமா, அல்லது இவர்களுக்கு ஆக்சிடென்டே நடக்காது, இவங்க வாழ்க்கைய சுபமா அமைஞ்சிருமா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாறான செயல்கள். ஏன்னா இறைவன் நாடாத வரை, ஒரு மனிதனுக்கு இறைவன் நாடாத வரை எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, இறைவன் நாடாத வரை எந்த ஒரு தீமையும் அவனை அண்டாது. இதுதான் இஸ்லாம். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதையும் மீறி இதை தடுக்கணும், தனக்கு வரக்கூடிய தீமைகளை ஒரு தாயத்தை தடுக்கணும் அப்படின்னு நம்பக்கூடியவன் இறைவனுக்கு எதிராக, தனக்கு வரக்கூடிய நோயை ஒரு தாயத்தை தடுத்து விடும் என்று நம்புகிறவன் இறைவனுக்கு எதிரானவன், இறை சட்டத்திற்கு எதிரானவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு எதிரானவன். தான் நினைச்ச காரியம் நடக்கல, அது இந்த தாயத்து கட்டுல நடந்துடும் நினைக்கிறவன் அவன் நிச்சயமாக இஸ்லாத்துக்கு முழுமையான விரோதியாக இருக்கிறான். அவன் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறான், இஸ்லாத்துக்கு அடிப்படை கொள்கையிலிருந்து அவன் விலகி நிற்கிறான் தான் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி செயல்களில் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டமான செயல்கள், மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய செயல்கள். இஸ்லாம் மூட நம்பிக்கைகள் ஒழிக்க வந்த மார்க்கம். எப்பேற்பட்ட மார்க்கம் சொன்னா இஸ்லாம், அதாவது 2000 வருஷம் இல்லை, உலகம் தோன்றியது முதல் இன்று வரை ஒழிக்கப்படியாத ஒரு தீமை தீண்டாமை கொடுமை. அந்த தீண்டாமை கொடுமையே ஒழித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீண்டாமை கொடுமையை ஒழித்து விட்டார். அதாவது மதத்தால், இனத்தால், மொழியால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்ல. ஒரு அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் இல்லை, ஒரு அரபி அல்லாதவன் அரபியனை விட சிறந்தவன் இல்லை. எல்லாருமே சரிசமமான படைப்புகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயாவது அந்த தீண்டாமை ஒழிக்க முடியுதான்னு பார்த்தா ஒழிக்க முடியல. இன்னைக்கு கூட சாதி சண்டைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உயர்ந்தவன் கருப்பன் வெள்ளையன் என்ற சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. சாதியால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இஸ்லாம் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒப்பற்ற மார்க்கம், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம், அப்படிப்பட்ட இன்னைக்கு அதாவது முன்னாள் துணை பிரதமராக இருந்த ஜெகஜீவன் ராம் அவர் ஒரு காந்தியினுடைய சிலை திறப்பு விழாவுக்கு வருகிறார். காந்தியினுடைய சிலையை திறந்துட்டு அவர் ஒரு தலித் சகோதரர், யாரு ஜெகஜீவன் ராம் என்பவர் ஒரு தலித் சகோதரர்,
அவர் காந்தி சிலையை திறக்க வராரு. அவர் சிலையை திறந்து வைத்துட்டு போன பின்பு அந்த காந்தி சிலையை முழுமையாக பன்னீர் ஊற்றி கழுவுகிறார்கள். என்னன்னு கேட்டா, ஜெகஜீவன் ராம் ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் என்பதனால காந்தி சிலைக்கு தீட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு காந்தி சிலையை பன்னீர் ஊற்றி கழுவுறான். அப்பேற்பட்ட இந்திய நாடு, அப்பேற்பட்ட நாடு, அப்பேற்பட்ட இந்திய நாட்டிலே பள்ளிவாசல் ஜும்மா தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. பக்ருதீன் அலி அகமது ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தொழுகைக்காக, ஜும்மா தொழுகைக்காக உள்ள நுழையும் போது கடைசி வரிசை ஆகி போச்சு. பள்ளிவாசல்ல எல்லாம் நின்று ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கிற நேரம். அப்ப அந்த கடைசி வரிசையில யார் நிற்பாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு வெளியே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பாங்க. இவர்கள் எல்லாம் கடைசி வரிசையில இவர் தான் தொழுகை ஆரம்பிச்சிருச்சு, இது மேல்பட்டு பிச்சை போடுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி லாஸ்ட்ல கடைசி வரிசையில போய் நின்றுவாங்க. அப்ப அப்படி நின்றவர்களோட பக்ருதீன் அலி லாஸ்ட்ல வர, அவர் வரும்போது ஜனாதிபதி ஆயிட்டாரு, இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி வருகிறாரா, எல்லாரும் விலகி அவருக்கு வழிவிடுங்க, முதல் வரிசையில போய் அவர் நிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வழிவிடுவாங்களா? நிச்சயமாக இஸ்லாத்தில் அந்த வழிமுறை இல்லை. பக்ருதீன் அலி அகமது கடைசி வரிசையில பிச்சைக்காரர்கள் லாஸ்டா நிற்பாங்க, அந்த வரிசையில தானும் நின்று சொல்றார். இதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம்ங்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்னே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மனித சமுதாயத்திலேயே கிடையாது, எல்லாமே ஒரே படைப்பு என்று அறுதியிட்டு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொல்லிட்டாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இஸ்லாத்திலே இல்லவே இல்லைன்னு அன்னைக்கு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மார்க்கம் இஸ்லாம், ஒரு உன்னதமான மார்க்கம். அதாவது இன்னொருத்த குடியை கெடுத்து தான் வாழ நினைக்காத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். 500 ரூபாய் இருந்தா அதை வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சு அதுல டெய்லி 50 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம, அந்த 500 ரூபாய் இருந்தால் அதை ஒரு 5-10 சட்டையை வாங்கிக்கிட்டு தெருவா சுற்றி விற்று அதன் மூலமா ஒரு 20 ரூபாய் கிடைச்சா அதை வாழலாம் நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கிய ஒப்பற்ற மார்க்கம், அந்த ஒப்பற்ற சமுதாயத்தை கொண்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கம். ஏன்னா வட்டியை ஹராமாக முழுமையாக தடுத்து, ஹராம் என்று முழுமையாக தடுக்கப்பட்ட மார்க்கம், வட்டியை முழுமையாக தடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு இறைவன் சொல்றான், குன்தும் கைர உம்மத், மனித சமுதாயத்திலே நீங்கள் சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் இப்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து தங்களை தாங்களே பரிசோதனை செய்து அதிலிருந்து மீண்டு கொண்டு வாருங்கள். இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை நாம செய்யக்கூடாது, அதிலிருந்து விலகிக்கணும். இப்படிப்பட்ட பிறந்த நாள் கலாச்சாரங்கள், காலை விழக்கூடிய கலாச்சாரங்கள், அதாவது வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத சமாச்சாரம். இது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல். இந்த பாவங்களிலிருந்து நாம் நம்மை விடுபட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஒரு மூமினாக வாழ்ந்து மூமினாக வர்ணிக்க செய்யக்கூடியவர்களாக நாம் இறைவனின் துவா செய்தவராக நம்முடைய வாழ்க்கையும் நடைமுறையையும் எப்படி பேசினோமோ எப்படி படித்தோமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையிலே அமைக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைத்து நாம் இஸ்லாமியர் முழுமையான ஒரு இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவர்களாக நாம் ஏற்றுக்கொண்ட அந்த பரிபூர்ணமான இஸ்லாத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பவராக என்று வல்ல இறைவனின் துவா செய்தவராக இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.